அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் ஒன்றை தான் நாங்கள் இன்று இந்த காணொலி மூலம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த ஆலயம் சந்திரசேகர் ஈஸ்வரம். இது என்ன புதுசாக சந்திரசேகர் ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியப்பா பார்ப்பீங்க, உண்மைதானே? இந்த சந்திரசேகர் ஈஸ்வரம் எங்களுடைய இலங்கை நாட்டில் தான் இருக்கு. இலங்கையிலையும் வவுனியா மாவட்டத்தில் இருக்குது. வவுனியா மாவட்டத்தில் எங்கன்னு சொன்னால் செட்டிக்குளத்தில் தான் இருக்குது. இது என்ன சந்திரசேகர் ஈஸ்வரம்? திருக்கேதீஸ்வரம் கேள்விப்பட்டிருக்கோம், முன்னேஸ்வரம், நகுலேஸ்வரம், கோணேஸ்வரம், ஒட்டி சுட்டான் தாண்டோண்டீஸ்வரம், இப்படி ஈஸ்வரங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன சந்திரசேகர் ஈஸ்வரம் என்று எல்லாரும் வியப்பாக பார்ப்பீங்க. உண்மை, இது வவுனியா மாவட்டத்தினுடைய செட்டிக்குளம் பிரதேசத்தில் தான் இந்த சந்திரசேகர ஈஸ்வரம் இருக்குது. இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஈஸ்வரமாக சிவன் ஆலயமாக காணப்படுகிறது. இது எங்கே, அந்த ஆலயத்துக்கு நாங்கள் எப்படி போகிறதுன்னு சொன்னால், செட்டிக்குளம் சந்தி இருக்குது தானே. செட்டிக்குளம் சந்தியில் குறிப்பாக அதில் வைத்தியசாலை இருக்குது. வைத்தியசாலைக்கு முன்பாக பேருந்து நிலையம் இருக்குது. அந்த பேருந்து நிலைய வைத்தியசாலை அடியிலிருந்து நேராக மதவாச்சி செல்லுகின்ற வீதி, மதவாச்சி மன்னார் வீதியில் செட்டிக்குளத்திலிருந்து மதவாச்சி செல்லுகின்ற வீதிக்கு நேரடியாக நீங்கள் போகும்போது அந்த மதவாச்சி செல்லுகின்ற இடத்திலேயே இடையில் இருக்குது இந்த ஈஸ்வரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வீதி ஒன்று. அது கப்பாச்சி கிராமத்துக்கு போகிற ஒரு வீதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது இந்த குளக்கட்டு வழியாக நேரடியாக செல்லலாம். கப்பாச்சி கிராமத்தினுடைய சந்தியிலிருந்து, செட்டிக்குளம் கப்பாச்சி சந்தியிலிருந்து அந்த குளக்கட்டு வழியாக நேரடியாக நீங்கள் அந்த காட்டு வழியாக போகலாம். அது ஒரு காட்டு பாதையாகவே இருக்கிறது, தனி காட்டு பாதையாக இருக்கிறது. இந்த வழியாக சென்றால் இந்த கப்பாச்சி சந்தியிலிருந்து சரியாக 5 கிலோமீட்டர் தான் இந்த சந்திரசேகர் ஈஸ்வரத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி. இது 5 கிலோமீட்டர் வீதி. செட்டிக்குளம் சந்தியிலிருந்து மதவாச்சிக்கு செல்லுகின்ற அந்த பிரதான வீதியிலே ஒரு சந்தி ஒன்று இருக்குது. இந்த சந்தி தான். இந்த சந்தியில் பக்கத்தில் இராணுவ முகாம்கள் இருக்குது. ஒரு பெரிய ஒரு வீதியாக இருக்கிறது, அழகான வீதியாகவும் கூட இருக்கிறது. சந்தியிலிருந்து இந்த வழியாக நீங்கள் நேராக போகின்ற பொழுது அது நல்ல ஒரு வீதி. இது புத்தளத்திலிருந்து நேராக மதவாச்சி செட்டிக்குளம் ரோட்டுக்கு செட்டிக்குளத்திலிருந்து மன்னார் போகிற ஒரு இலகுவான பாதையாகவும் இந்த பாதை இருக்கிறது. இந்த பாதை அழகான ஒரு பாதையாக இருக்கிறது. பார்க்கின்ற பொழுது காட்டு வழி தான் இந்த பாதையும், ஆனால் காபட் வீதி அழகாக இருக்கிறது. இது சந்தியிலிருந்து சரியாக 6 கிலோமீட்டர் நீங்கள் இவ்விடத்துக்கு வருகின்ற பொழுது இந்த இடத்தை பாருங்கள். குறிப்பாக இந்த இடத்திலே வலக்கை புறமாக பார்க்கின்ற பொழுது பாருங்கள், இந்த இடத்துல எந்த ஒரு போட்டோ எந்த ஒரு அடையாளங்களோ இல்லை. இப்பொழுது இந்த சந்திரசேகர் ஈஸ்வரத்துக்கு இந்த சிவன் ஆலயத்துக்கு செல்வதற்காக ஒரு பாதை, டோசர் பாதை ஒன்று அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாருங்கள், இதுதான் இந்த பாதை. இது மிகவும் காட்டு பாதையாக இருக்கிறது. இன்று காலை நான் இந்த ஈஸ்வரத்துக்கு வர வேண்டும் என்று கணநாள் எண்ணம். இந்த காணொலியை மக்களுக்கு அறியப்படுத்தணும், இந்த சிவன் ஆலயத்தை எப்படியாவது எங்களுடைய மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் என்ற நீண்ட நாள் ஒரு கனவு. இன்று நான் இந்த பாதையால் செல்கிறேன். இந்த பாதையை பாருங்கள், இப்பொழுதுதான் டோசரால் வேலை செய்யப்பட்டிருக்கிறது. இது பெரிய ஒரு காட்டு பாதையாக இருக்கிறது. தனியாக செல்லக்கூடிய பயமாகவும் தான் இருக்கிறது, ஆனால் செல்லலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ரைட், போய் பார்ப்போம். இது மிகவும் ஒரு காட்டு பாதையாகத்தான் இருக்கிறது. என்ன இவ்வளவு ஒரு காட்டு பாதைக்குள்ளால் செல்லுகின்ற பொழுது என்ன இந்த இதுக்குள்ளால் போய்க்க என்ன ஆலயம், அப்படி என்ன இருக்கும், இதன் விசேஷம் என்ன அப்படின்னு எல்லாம் பார்ப்பீங்க. இந்த காட்டை பார்க்க இது என்னடா இது காட்டுக்குள்ளால போய் நாங்கள் இந்த கோயிலை எப்படா, இதுக்கு தான் நாங்கள் வேறு எங்கேயோ நாங்கள் கோயிலுக்கு போயிடலாமே, இல்லாட்டி வேறு இடங்களுக்கு ஆலயத்துக்கு போயிடலாமே, எங்கேயோ நகர்பகுதியில் பெரிய பெரிய மாவட்டங்களில் இருக்க, இது ஏன் காட்டுக்குள்ளால போகணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தானே. இந்த காட்டு வழியால் பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த ஆலயம் இப்போ தெரியுது. இந்த பாருங்கள், இந்த ஆலயம் தெரியுது. இந்த ரைட், ஓகே, ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ரைட், சரியாக நான் அந்த சொன்ன சந்தியிலிருந்து சரியாக காட்டுப்பாதை 4 கிலோமீட்டர் கழிஞ்சு நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். சரி, இதுதான் அந்த ஆலயம். இப்பொழுது அந்த ஆலயத்தினுடைய பாருங்கள் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்று. இந்த ஒரு காட்டு பாதைக்களால் வந்த பொழுது பாருங்கள் எவ்வளவு மக்கள் இதில் இருக்கிறார்கள் என்று. இவர்களெல்லாம் இந்த ஆலயத்துக்கு இன்று வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த ஆலயம் ஆடி அமாவாசை விரதத்துக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் சந்திரசேகரர் ஈஸ்வரம் என்று சொல்லி இந்த ஈஸ்வர
ஈஸ்வரத்துக்கு பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பல வருட காலத்திற்கு முன்பாக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே வவுனியா மாவட்டத்திலும் வேறு இடங்களிலும் இருந்து இந்த ஆலயத்திற்கு ஆடி அமாவாசை விரதத்திற்காக அடியவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இங்கே வருகை தந்திருப்பதை எங்களால் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், குறிப்பாக நான் இன்று சந்தித்திருந்தேன். நுவரெலியா, யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இருந்தும் கூட இன்றைய தினம் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை விடுவதற்காக விரதத்தை அனுஷ்டிப்பதற்காக இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஏராளமான பக்த அடியார்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்திருப்பதை எங்களுக்கு நேரடியாக இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய சிறப்பை பாருங்கள். இந்த ஆலயம் ஒரு தகரத்தினால் கொட்டகை அமைக்கப்பட்டு இந்த ஆலயம் இதிலே இருக்கிறது. மற்றொரு எங்களுடைய ஆலயம் இந்த சிவன் ஆலயம். சிவன் சிலை லிங்கம், சிவலிங்க சிலை எவ்வாறு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை, அதனுடைய வழிபாடுகள் இங்கே நடைபெறுகிறது. இதற்கு சிறப்பு, மற்றொரு சிறப்பு, இதற்கு ஒரு கேணியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த காட்டு வழியே நான் நினைக்கிறேன் செட்டிக்குளத்திலிருந்து இங்கால வருகின்ற பொழுது இதற்கு 5 கிலோமீட்டர், அதனை சுற்றி தள்ளாடியால் வருகின்ற பொழுது இதற்கு சரியாக நான் நினைக்கிறேன் இது 4, 9, 13 கிலோமீட்டர் நிச்சயமாக செட்டிக்குளத்திலிருந்து செல்ல வேண்டும். காட்டு வழிபாதை. இந்த காட்டு வழிபாதையில் வருகின்ற பொழுது இந்த ஆலயம் இந்த காட்டுக்குள் எவ்வாறு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக ஆயிரக்கணக்கான அடியவர்கள் இங்கே வந்து இந்த சிவனை தரிசிப்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் இன்று வவுனியா மாவட்டத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பு பக்த அடியார்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆலயமும் இப்பொழுது அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியில் இந்த ஆலயம் இருக்கிறது. இங்கால எங்களுடைய செட்டிக்குளம் பிரதேசத்தினுடைய எல்லை பகுதியில், வவுனியா மாவட்டத்தினுடைய எல்லையும் அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியிலுமே இந்த ஆலயம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்துக்களினுடைய பழங்காலத்திலிருந்தே ஒரு வைக்கப்பட்ட ஒரு சிவன் சிலை. இதில் இருக்கக்கூடிய அர்ச்சனை தட்டுகளை பாருங்கள். உண்மையிலேயே நாங்கள் எத்தனையோ ஆலயங்களுக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். அந்த ஆலயங்களிலே நேர்த்திக்கடன்கள் செய்வதற்காக அர்ச்சனைகள் அங்கே கொடுக்கின்றதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த அர்ச்சனை தட்டு விற்பனை செய்யக்கூடிய இடத்தை பாருங்கள். எத்தனை ஆயிரம் அர்ச்சனை தட்டுகள் இருக்கிறது. இந்த சாமி சிலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அர்ச்சனை தட்டுகளை பாருங்கள். இவ்வாறு தான் இங்கு ஆயிரக்கணக்கான அர்ச்சனைகள் இந்த ஆடி அமாவாசை விரதத்திற்காக அடியார்கள் இங்கே இந்த அர்ச்சனை தட்டுகளை வாங்குவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அர்ச்சனைகளை செய்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சிவன் சிலை, இந்த சிவலிங்கத்தினுடைய வரலாறுகள் பற்றி நாங்கள் இங்கே இருப்பவர்களிடம் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் இவ்வாறு தான் காணப்படுகிறது. இதில் குறிப்பாக பாருங்கள், ஆயிரக்கணக்கான இங்கே இந்த ஆடி அமாவாசை விரதத்துக்காக இங்கே வருகிறார்கள். இங்கே அன்னதான பணியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே பாருங்கள், அன்னதான பணி மிகவும் 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 ஒரு பெரிய ஒரு அன்னதானமாக இங்கே இவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய அளவிலே இங்கே அன்னதானங்களை இந்த பக்த அடியார்கள் செய்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் இரவே இங்கே வந்திருந்து இந்த அன்னதானத்துக்கான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் போல இருக்கிறது. அவ்வாறு தான் தெரிகிறது. ஏனென்றால் ஆயிரக்கணக்கானோருக்கு இன்று இந்த காட்டுக்குள் வருபவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வவுனியா மாவட்டத்தினுடைய செட்டிக்குளம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சந்திரசேகரேஸ்வரம் ஆலயத்தை நான் இன்று உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றேன். நீங்களும் வாருங்கள், இந்த ஆலயத்துக்கு வாருங்கள். இந்த வருடம் இந்த ஆலயத்துக்கான மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் போன்ற கட்டிட வேலைகள் இங்கே ஆரம்பமாக இருக்கிறது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர் உறவுகள் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் உங்களுடைய நிதிகளையும் நீங்கள் வழங்கி இந்த ஆலயத்தை பெரிய ஒரு ஆலயம், பெரிய ஒரு ஈஸ்வரமாக எங்களுடைய நாட்டின் எமது வவுனியா மாவட்டத்தின் செட்டிக்குளம் பிரதேசத்திலே இந்த ஆலயத்தை நாங்கள் மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக, பிரசித்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக கட்டி அமைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்போம் என்று இந்த காணொளி மூலம் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, மேலும் இந்த சிவன் ஆலயத்தினுடைய சிறப்பு வாய்ந்த ஆலயத்தினுடைய நிலவரங்கள் தொடர்பான ஒரு காணொளியும் உங்களுக்காக நான் இந்த காணொளி மூலம் தெரியப்படுத்துகின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற நான் உங்கள் வவுனியா மாவட்டத்தின் ஊடகவியலாளர் RJ சங்கர். நன்றி.
ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஓம் சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓம் ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஓம் சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே எண்ணில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே அன்பில் சிவமே அறிவில் சிவமே அண்ணாமலை சிவமே கண்ணில் சிவமே கனவில் சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே எண்ணில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே 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 யாவுமே ஆகுமே சிவமே சிவமே யோகமே நாளுமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே எண்ணில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஓம் சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓம் அங்கம் சிவமே அசைவும் சிவமே அண்ணாமலை சிவமே லிங்கம் சிவமே லீலை சிவமே அருணாச்சல சிவமே வில்வம் சிவமே விருட்சம் சிவமே அண்ணாமலை சிவமே சர்ப்பம் சிவமே சகலம் சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே எண்ணில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே 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 வேஷமே வாசமே சிவமே சிவமே வேதமே நாதமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே எண்ணில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஓம் சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓம் ருத்ரம் சிவமே ருசியும் சிவமே அண்ணாமலை சிவமே ரௌத்ரம் சிவமே ரகசியம் சிவமே அருணாச்சல சிவமே மந்திரம் சிவமே மகிமை சிவமே அண்ணாமலை சிவமே தந்திரம் சிவமே தயவும் சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே எண்ணில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே 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 ஞானமே மௌனமே சிவமே சிவமே வானமே
எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே என்னில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே அண்டம் சிவமே அனைத்தும் சிவமே அண்ணாமலை சிவமே பிண்டம் சிவமே பிரிவும் சிவமே அருணாச்சல சிவமே தொண்டும் சிவமே துணிவும் சிவமே அண்ணாமலை சிவமே அண்டும் சிவமே அகத்தில் சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே என்னில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே 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 தேகமே போகமே சிவமே சிவமே தாகமே மோகமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே என்னில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே அஞ்சும் சிவமே அகிலம் சிவமே அண்ணாமலை சிவமே பஞ்சும் சிவமே பதரும் சிவமே அருணாச்சல சிவமே நெஞ்சும் சிவமே நினைவும் சிவமே அண்ணாமலை சிவமே பிஞ்சும் சிவமே முதிர்வும் சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே என்னில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே 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 ஈனமே மானமே சிவமே சிவமே வேகமே வீரமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே என்னில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே சிவமே விடிவும் சிவமே அண்ணாமலை சிவமே மண்ணும் சிவமே மலையும் சிவமே அருணாச்சல சிவமே பெண்ணும் சிவமே ஆணும் சிவமே அண்ணாமலை சிவமே பொன்னும் சிவமே பொருளும் சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே என்னில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே சிவமே
சிவமே சிவமே தேயுமே நீடுமே. அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே, அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே. எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே, என்னில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே. ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஓம். சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓம். அத்தன் சிவமே அம்மை சிவமே அண்ணாமலை சிவமே, சித்தன் சிவமே செம்மை சிவமே அருணாச்சல சிவமே, பித்தன் சிவமே பெருமை சிவமே அண்ணாமலை சிவமே, முத்தன் சிவமே முழுமை சிவமே அருணாச்சல சிவமே. அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே. அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே. எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே, என்னில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே. சிவமே சிவமே நாளுமே கோளுமே, சிவமே சிவமே மாற்றமே தோற்றமே. அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே, அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே. எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே, என்னில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே. ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஓம். சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓம். முன்னும் சிவமே முடிவும் சிவமே அண்ணாமலை சிவமே, பின்னும் சிவமே பிரிதும் சிவமே அருணாச்சல சிவமே, இன்னும் சிவமே இனியும் சிவமே அண்ணாமலை சிவமே, எண்ணும் சிவமே இறங்கும் சிவமே அருணாச்சல சிவமே. அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே. அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே. எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே, என்னில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே. சிவமே சிவமே கோபமே தாபமே, சிவமே சிவமே தீபமே தூபமே. அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே, அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே. எங்கும் சிவமே எதிலும் சிவமே அண்ணாமலை சிவமே, என்னில் சிவமே உன்னில் சிவமே அருணாச்சல சிவமே. ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஹர ஹர சிவாய ஓம். சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓம். கல்லும் சிவமே கனலும் சிவமே அண்ணாமலை சிவமே, முள்ளும் சிவமே மலரும் சிவமே அருணாச்சல சிவமே, உள்ளும் சிவமே புறமும் சிவமே அண்ணாமலை சிவமே, சொல்லும் சிவமே செயலும் சிவமே அருணாச்சல சிவமே. அண்ணாமலை சிவமே அருணாச்சல சிவமே. அண்ணாமலை